வாலிப கவிஞர் வாலி முதல் கவி பேரரசு வைரமுத்து வரை 5 பாடலாசிரியர்கள் ஒரு பாடல் வரியை காப்பி அடித்திருக்கிறார்கள் என்றால் நம்ப முடிகிறதா? அதுதான் உண்மை. அது என்ன பாடல் என்று பார்க்கலாம் வாங்க, பதிவிற்குள் போகலாம். சங்க இலக்கியத்திலிருந்து புகழ்பெற்ற ஒரு வரியை எடுத்து அதை சினிமா பாடலுக்கு பாடலாசிரியர்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர். அதாவது குறுந்தொகை பாடலிலிருந்து ஒரே வரியை கவிஞர்களான வாலி, வைரமுத்து, யுகபாரதி, கபிலன் உள்பட சில பாடலாசிரியர்கள் தங்கள் பாடல்களில் பயன்படுத்தி இருக்கின்றனர். அது என்ன வரி, எந்த பாடலில் அந்த வரியை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று பார்ப்போமானால், அதாவது குறுந்தொகை நூலில் செம்புல பெயநீர் போல அன்புடைய நெஞ்சும் தாங்கலந்தனையே என்று ஒரு பாடல் இருக்கு. இதற்கு அர்த்தம் என்னவென்றால், ஒரு காதலன் தன்னுடைய காதலியிடம் செம்மண்ணில் கலந்த தண்ணீர் மாதிரி அன்பால் நாம் சேர்ந்து விட்டோம், இனி யாராலும் நம்மை பிரிக்க முடியாது என்பதுதான். இந்த குறுந்தொகை பாடல் வரியை பயன்படுத்தி தமிழில் 5 பாடல்கள் வந்திருக்கிறது. அது என்னவென்றால், இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய இருவர் படத்திற்காக இசைப்புயல் AR ரஹ்மான் இசையமைத்த ஹிட்டான பாடல் நறுமுகையே என்ற பாடல். இந்த பாடலை கவி பேரரசு வைரமுத்து எழுதியிருந்தார். அவர் இந்த பாடலில் செம்புலம் சேர்ந்த நீர்த்துளி போல் அன்புடைய நெஞ்சம் கலந்ததென்ன என்ற வரியில் குறுந்தொகை பாடல் வரியை பயன்படுத்தி இருப்பார். அதே போல் சகா என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஹிட்டான யாயும் என்ற பாடலில் ஷபீர் இந்த குறுந்தொகை பாடல் வரியை அப்படியே பயன்படுத்தி இருப்பார். வாலிப கவிஞர் வாலிக்கும் இந்த குறுந்தொகை வரி மீது ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கிறது. அவர் நடிகர் சூர்யா நடிப்பில் வெளிவந்த ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்தில் இடம்பெற்ற முன்பே வா என்ற பாடலில் எழுதியிருப்பார். அந்த பாடலில் நீரும் செம்புலச் சேரும் கலந்தது போலே கலந்தவர் நாம் என்று பயன்படுத்தியிருப்பார் பாடலாசிரியர் வாலி. அதே போல் ராஜு முருகன் இயக்கத்தில் ஜீவா நாயகனாக நடித்த ஜிப்சி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற மனம் என்னும் மாய ஊஞ்சல் என்ற பாடலில் பாடலாசிரியர் யுகபாரதி இதே வரியை பயன்படுத்தியிருப்பார். அந்த பாடலில் நான் மண் சேர்ந்து நீர் போல உன் சாயல் கொண்டேன் என அவர் எழுதியிருப்பார். இறுதியாக பாடலாசிரியர் கபிலன் ரமணா இயக்கத்தில் தனுஷ் நடித்து கடந்த 2004ஆம் ஆண்டு வெளிவந்த சுல்லான் என்ற திரைப்படத்தில் வித்யாசாகர் இசையில் வெளிவந்த யாரோ நீ என்ற பாடலில் பயன்படுத்தியிருப்பார். அதில் உன் குங்குமம் என் வேர்வையில் செம்புலத்தில் நீராகாதோ என பயன்படுத்தியிருப்பார் பாடலாசிரியர் கபிலன். இவ்வாறு குறுந்தொகையின் ஒரே வரியை 5 பாடலாசிரியர்கள் சினிமாவிற்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.